ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போது அந்த நெத்திலி கருவாடை வந்து கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு அதோட தலை இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து மாற்றிட்டு சுடுதண்ணியில் ஊற போட்டால் நம்மளும் அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். ஸோ அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு, பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 தக்காளியை நான் வந்து பல்ஸில் போட்டு எடுத்துருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடையும் அதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா, இந்த கருவாடு வேகிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பழைய சாதத்து கூட வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பழைய சாதத்தில் கொஞ்சம் மோர், வெங்காயம், பச்சை மிளகாய், ஊறுகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.